இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி திரும்பவும் முஸ்லீம் லீக்கு ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு. சுத்தமாக யாரும் எதிர்த்து பேச முடியாது. லத்தீஃப் கருணாநிதியோட, இவர் நம்ம சைடு சமல் சாப் நம்ம சைடோடு இருக்கார், எம்ஜிஆர் அவர்களோடு இருக்கார். இப்போ இதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி. இதுக்கடையில் என்ன ஆச்சு? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கான பல கட்சிகளை கருணாநிதி உருவாக்கிறார். எல்லாத்தையும் பிரிச்சிடுறாரு. டோட்டலாக நீங்கள் ஜாதிகளாக பல ஜாதிகளாக எந்த ஊரில் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அதிகம் இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆளுகளை கையில் எடுங்க. அந்த ஆளுகளுக்கு நம்ம கூட வச்சுக்கிறோன்னா அவன் நம்ம சொல் பேச்சை கேட்கணும், அவன் ஓட்டு போடணும், அவன் தான் வெற்றி பெறணும், மற்ற யாரும் வெற்றி பெறக்கூடாதுங்கிற அந்த நிலையை உருவாக்குறான். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். எல்லாரும் அவன் ஐயங்கார் பிராமின், அவங்க எல்லாரையும் நேசிக்க முடியாது. இதுக்கிடையில் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே அவர் மலையாளிங்கிற அளவுக்கு அவரை துரோகம் பண்ணி மொழியால் இனத்தால் எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ, மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ, பிரிக்க முடியுமோ, அப்படியெல்லாம் பிரிக்கக்கூடியவர். சூது வாதிலே பிறந்து வளர்ந்த குடும்பம்னு சொன்னால் அது கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான். அதில் மாற்று கருத்து இருக்காது.